என்ன இது நமக்கு வராங்க? இவங்க பார்த்தா தேவையில்லாம நம்மள ஏதாவது கேட்பாங்களே. நான் பயத்துல ஏதாவது உளறி மாட்டிப்பனே. அதனால இவங்க கண்ணில் படாம நைஸா எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். ஏங்க அங்க பாருங்க, அத்தையும் வேல்வழியும் இருக்காங்க, போலாம். ஆஹா, அவங்களுக்கு பயந்து இங்க வந்தா இங்க அதை விட பெரிய ஷாக்கா இருக்குதே. இப்ப என்ன பண்ணலாம்? சத்யாக்கா சொன்ன கடை இதுதானா? இது தெரியாம நான் வசமா வந்து மாட்டிக்கிட்டேனே. மம்மி, இப்பதான் மம்மி இந்த கலர் எடுத்து வச்சேன். சரி, இந்த காம்பினேஷன் தான் இப்ப கேள்வி இருக்கு பாரு. அண்ணி, நீங்க எப்படியா? நீங்க இப்பதான் நீங்க வரலன்னு மாமா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. தேங்க் காட். அண்ணே வாண்ணே. அண்ணி சாரி பாருங்க. மாப்ள வரலையா? வந்திருந்தா இங்கதான் எங்கேயாவது இருப்பா. ஏதாவது போன் வந்திருக்கோம், பேச போயிருப்பான். ஓகே ஓகே. அத்தை பாத்தீங்களா? நீங்க கொஞ்சம் சாரி பாருங்க அண்ணி. எனக்கு எது செலக்ட் பண்றதுனே தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அக்கா அத காட்டுங்களேன். அது அங்க பாருங்க, பெரிய அண்ணன், அண்ணி, சித்தி, வேல்விழி அக்கா எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ணன் அந்த புடவை காட்டுங்க. எல்லாரும் எப்ப வந்தீங்க? நாங்க எல்லாரும் அங்கதான் புடவை பார்த்துட்டு இருக்கோம். அண்ணன் கௌதம் வேற கடைக்கு போறதா தானே சொன்னா. ஆனா இவங்க எல்லாரும் இங்க எப்படி வந்தாங்க? ரோஹிணி கௌதம பார்த்துட்டா காரியமே கெட்டு போயிடுமே. கௌதம் எங்க? ஆளு காணோம். வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்தே சாரி பார்க்கலாம். வாங்க. அத்தை, நீங்க எல்லாரும் எப்படி திடீர்னு இந்த கடைக்கு? அதை ஏன் கேக்குற சத்யா? சம்பந்திக்கு எந்த கடையிலுமே புடவை பிடிக்கல. கடைசியா தான் நாங்க இங்க வந்தோம். அண்ணி வாங்க பாருங்க. அண்ணி சரி அண்ணி, எனக்கும் நீங்களே பாருங்க. பாக்குற ரோஹிணி, நீ வந்து உனக்கு பிடிச்ச புடவை எல்லாம் பாரு. வா வா ரோஹிணி பாரு. ஆஹா, ரெண்டு ஃபேமிலியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே. அண்ணி, அண்ணி இந்த சாரி எனக்கு பிடிச்சா. நல்லா இருக்கே. அண்ணி இந்த சாரியை பாருங்க, நல்லா இருக்கா? ஏய் சூப்பரா இருக்கு, ஒரே மாதிரி. என்ன இது, ரெண்டு புடவையும் ஒரே மாதிரி இருக்கு? ரெண்டு பேருக்கு ஒரே நாள்ல நிச்சயம் நடக்க போகுது, ஒரே நாள்ல கல்யாணமும் நடக்க போகுது. இப்ப முகூர்த்த புடவை கூட ஒரே மாதிரி செலக்ட் பண்ணிருக்காங்க பாத்தியா?